ஹலோ மக்களே, என்னடா நம்ம பொண்ணுக்கு ஏதோ இன்றைக்கி பக்தியெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுதுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊரை விட்டு பக்கத்து ஊரை சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். அதனால் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு இதுக்கு காரணமான நம்ம சங்க உறுப்பினர்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்காக தாங்க இவ்வளோ பக்தி மயமாக நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு விலாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 நாள் நம்ம பக்கத்து ஊருக்கு போனோம் இல்லையா, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு தொடங்கின நம்மளோட பயணம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திருப்பூர் வந்து பேலஸ் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்றைக்கி அவார்டு வாங்குறங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாச்சுங்க. ஏன்னா இப்போ தான் ஷோவோட அரேஞ்ச்மெண்ட்ஸே பயங்கர ஆரவாரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம அவார்டு வாங்கணுமோ இல்லையோங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் இருந்துமே நம்ம ஊர் சைடில் நிறையா பேர் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு திருமகள், பண்ணை தோட்டம், ஸ்பைசி ஹேண்ட், பசுமை விவசாய உலகம். ஸோ நம்ம ஃபார்மிங் பேஸ்டான நிறைய யூடியூப் சேனலும் வந்திருந்தாங்க. அப்புறம் குக்கிங் சேனலில் இருந்துமே நிறையா பேர் வந்திருந்தாங்க. நிஜமாகவே இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது, திருப்பூர் மக்கள் வந்து இந்த கிரவுண்டில் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. பாட்டுக்கு எவ்வளோ பேர் அடிமை அப்படிங்கிறது, அதுவும் லைவாலாம் கேட்குறோம் அப்படின்னா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட எஸ்பிபி சரண் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வரும்போதே இப்படி முறைச்சிட்டு வந்தா, அடிக்கிற மாதிரி வந்தா எப்படி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். அது விட்டு முடிப்பவனது வாழி என்ன சொல்லி என்னை சொல்ல காதலினை கையாள, என்ன சொல்லி என்னை சொல்ல காதலினை கையாள. பசித்தாந்தமா இளமை பரிமாறும் நிஜமாவேங்க இந்த ஷோ வந்து மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களோ இல்லையோ, சிங்கர்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாங்க. அது இன்னுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து ஷோ முடியறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அவார்டு வாங்கும்போது நமக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபீலாக தான் இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணது, இந்த ஷோ எல்லாமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்படியே இதே ஹாப்பியோட வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட மணியே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிற மாதிரி இருந்தது. சரி அப்படியே திருப்பூர்லேயே வந்து ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்படியே திருப்பூர் மக்களே வந்து கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட சரி நம்மளை பார்க்க தான் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் பில்டப் தான், இருந்தாலும் காசாக பணமாங்க இந்த மாதிரி 2 வார்த்தைகளை சொல்லி விட்டுக்க வேண்டிதான். சரி வாங்க, நம்ம வெட்டி பில்டப்பில் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அப்படி என்ன தான் இந்த கூட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஏரியாவில் வந்து ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ காலையில் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கூடி ஒரே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு.
குத்தாட்டம் மட்டும் இல்லாமல் பலவிதமான பயங்கரமான ஆட்டங்களையும் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கராத்தே, யோகா, செஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்கவுங்களோட கிளாஸஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபன் கேம்ஸ் நிறையா இருந்தது. அவ்வளோ கூட்டங்க, நல்லா ரஷ்ஷாக இருந்தாங்க, நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம் அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயங்களுமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நிஜமாவே இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் வரும். அப்பா காலையில் 6 மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஊரே ஒரு திருவிழா கூட்டத்தில் இருக்குது. நிஜமாக நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருந்ததுங்க. பலூன் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அங்கே தான் அப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், அப்பா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் இவங்க எல்லாருமே. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, 10 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்பா இவங்கெல்லாம் காலையிலேருந்து ஆடி ஆடி டயர்டாயிருப்பாங்க. நம்ம மட்டும்தாங்க ஆடினதை பார்த்து டயர்டாயிட்டோம். சரி இதுக்கு மேலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடு மாடெல்லாம் தாங்காது. அதனால் வந்து நேரங்காலமாக வீடு போய் சேர்ந்துடணும். அவ்வளோதாங்க, நம்ம வந்தோம் திருப்பூருக்கு. நிஜமாவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து மீட் பண்ணியிருந்தோம். அதுவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. சரி இங்கே வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி தான் காதர்பேட்டை அப்படின்னாங்க. ஃப்ரெண்டு வந்து நிறையா ஷாப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி வந்தோமே அப்படியே அங்கே போய் டிஷர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே. நீங்கள் புதுசாக திருப்பூர் வரீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நானுமே இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நாங்களும் 2-3 கடைக்கு போய் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் சீப்பாக எடுக்கலாங்க. எனக்கு குவாலிட்டி வைஸ் எப்படி வரும், லைஃப் வரும் அப்படிங்கிறது தெரியல. நானும் இதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண போகிறோம். பட் நாங்கள் வந்து எந்த ஷாப்பில் போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மெயினாக மகந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் டிஷர்ட்ஸ் தான் அதிகமாக எடுத்தோம். எனக்கு வந்து பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனாங்க பொண்ணுங்களுக்கு தான் அழகழகாக இருக்குது. ஆனால் நான் வச்சுருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். ஏதோ ஒரு 4 வெரைட்டி டிஷர்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு, அதுவும் குட்டி பொண்ணுங்களுக்குலாம் அழகழகாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம் வாங்குகிறோம் இல்லையா, அதை விட ரேட்லாம் ரொம்பவே ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. அதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நல்லாவே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலங்க. பட் நான் வந்து எல்லா ஷாப்புமே எடுக்கல, ஒரு சில ஷாப் மட்டும்தான் கேட்டு அலோவ் பண்ணாங்க. சரி அதில் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். பட் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வரீங்கன்னா இந்த கட்டில் உங்களுக்கு என்னென்ன கடைகள் தெரியுதோ எல்லாத்துலேயுமே விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு டைம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சுற்றுனாங்க, அதெல்லாம் நான் பெருசாக வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃப்ளோர் இருக்குது. ஷாப் விட குடோன் மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து நான் பெருசாக பார்க்கலங்க. நிறைய குர்த்தீஸ் அப்புறம் வெஸ்டர்ன் வேர் எல்லாமே நிறையா இருந்தது. இங்கே குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் ஒரு 800-900 அந்த ரேஞ்ச்லேயுமே இருந்தது. பட் எனக்கு வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்னு தோணலைங்க. ஜஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தாச்சு. அவங்களுக்கு டிஷர்ட்ஸ் மட்டும் மெயினாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மகந்துக்கு வந்து பார்த்தவங்க எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஷர்ட்ஸுமே நல்லா இருந்தது. ஏன்னா மகந்து கொஞ்சம் லீனாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. நம்ம வந்து நல்லா செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக எடுக்கலாம். இவனுக்கு வந்து கொஞ்சம் எந்த டிஷர்ட் போட்டால் லைட்டாக அந்த லூஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஷர்ட் எல்லாமே நல்லா அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நான் ரேட் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா
கேர்ள்ஸ்க்கு ஃபுல்லாகவே. கிட்ஸ்க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, இனிமேல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம வந்து இங்கெல்லாம் எதுவும் பார்க்கலங்க, ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் நம்ம இங்கெல்லாம் வரோன்னா பொறுமையாக 1 டே ஸ்பெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே கொஞ்சம் அவசரமாக வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷர்ட்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஆனால் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய டேஸ்ட்டுக்கு. டிஷர்ட்ஸுமே ஒரு 2-3 எடுத்தோம். போதும், குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுத்து வச்சனாலும் சீக்கிரமாக பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் அளவாக தான் எடுத்துருந்தோம். அடுத்து அவருக்கு வந்து ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருந்தோம். மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலராக அவ்வளோ இருந்தது. நாங்கள் ஒரு 2 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் டிஷர்ட்ஸுமே நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது எந்தளவுக்கு பிராண்டடாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. பட் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் வந்து பிராண்டட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம டிஷர்ட்ஸ் பார்க்க போகலாம் கீழே. ஆனால் மகந்துக்கு வந்து நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக எடுத்தேன். இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா எல்லா கடையுமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். என் கணவர் களத்தில் இறங்கிட்டார். நமக்கு எடுக்கும்போது தாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. இவர் செக்ஷன் வந்ததும் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி நம்மளும் பொறுமையாக உட்காந்துட்டோம், எப்போவா தான் வரோம் அப்படின்னு. நல்லா இருந்துச்சுங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம பாஸ் வந்து களத்தில் இறங்கிட்டார். ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு. மஞ்சள் பச்சை வெள்ளைன்ட்டு எல்லா கலரையும் போட்டு பார்த்தாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மென்ஸ் வேர்லாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாமளும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு அப்படின்ட்டு ஒரு 6000 ரூபாய்க்கு பில்லை போட்டாச்சு. ஏதோங்க அவார்டு வாங்குறேன்னு திருப்பூர் பக்கம் வந்தோம். அவார்டு வாங்கின கையோட செலவையும் பண்ணியாச்சு இன்றைக்கி. சரி எப்போவா தானங்க வரோம், இனி நம்ம எந்த காலத்தில் திருப்பூர் வருவோம்னு நமக்கும் தெரியாது. இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சுது. நான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே காமிக்கிற பாருங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்களும் புதுசாக திருப்பூர் வந்திருந்தால் இந்த அளவுக்குலாம் தெரிஞ்சிருக்காதுங்க. ஃப்ரெண்டு வீடு இருக்கனால அவங்க நல்லா சுற்றி காமிச்சிங்களா நல்லாயிருக்கும்னு காமிச்சாங்க. இந்த சைட் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லையே, அதுக்கு ஆப்போசிட் கட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் குட்டி ஷாப்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாப்புக்கும் போங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அவருக்கு வந்து 2 ஷார்ட்ஸ் எடுத்தோம். டிஷர்ட்ஸ்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 490, 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுங்க. எல்லாமே அந்த ரேஞ்ச் தான், அதுக்கு மேலே அதிகமாக இல்லை. பட் நம்ம வந்து பெரிய ஷாப்லலாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பட் இதெல்லாம் பிராண்டட் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. பட் எந்தளவுக்கு நமக்கும் தெரியல, பார்க்கலாம் எப்படி லைஃப் வருதுன்னு. மகந்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தோம். பட் மகந்துக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்ததுங்க. இந்த லுக் வைஸ்மே நல்லா இருந்தது. அதோட ஷார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த நாட்டோடு இருக்கிறனால கொஞ்சம் அவனுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவுமே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பையனுக்கு வந்து ஒரு 2-3 செட் எடுத்தேன். அதில் குட்டி ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து பில் இதில் இதெல்லாம் 150 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது. இந்த ட்ராக் பேண்ட் மாதிரி, நைட் பேண்ட் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட ஷாப்பிங் வந்து சூப்பராக திருப்பூரில் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்றுலா பயணம்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அதெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம பேக் டு ரொட்டீனுக்கு வர வேண்டியதாங்க. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், நம்ம காய் தோட்டமெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டு புது தோட்டம் காய் செடியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு. சரி அதுக்காக நாற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம திருப்பூர்லேயே பார்த்தோம். 2-3 நர்சரி வந்து கேட்டு பார்த்துருந்தோம். பட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. அதிகப்படியான நாற்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நானும் 2-3 டைம் கால் பண்ணி கேட்டோம், போகிற வழியில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் தாங்க வர வழியில் பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முன்னாடி கூட இந்த நர்சரியோட அப்டேட் கொடுத்துருப்பேன். சரி இங்கேயுமே நாற்று பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோங்க. சரி போகிற வழி தானே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் நாற்று இப்போ தான் போட்டு வச்சுருக்கிறதா சொன்னாங்க. பட் நம்ம கால் பண்ணிவிட்டு வந்துருந்துருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகக்காய், புடலங்க, அந்த கொடி வகை நாற்றுமே போட்டு தராங்க. மோஸ்ட்லி இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விவசாயிங்க புக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே நாற்று வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நாற்று இருந்தது. நம்மளும் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் என்ன நாற்று இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வர சொன்னாங்க அடுத்த டைம் வேணும் அப்படின்னா. இதெல்லாம் பாருங்களேன், பாவக்காய், புடலங்க எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அப்படி சூப்பராக இருந்துச்சு நாற்றே பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு 10 நாற்றாவது கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஆனால் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த நாற்று பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருந்தது, வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து முன்னாடியே சொல்லி வச்சோம் அப்படின்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இல்லை என்ன நாற்று இருக்குதுன்னு நம்ம கேட்டு வந்திருக்கலாம்.
சரி ஆனால் இந்த டைம்லாங்க நாற்று வந்து பார்த்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா லோக்கலில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று பண்ணியே இல்லை. ஏன்னா போன டைமையும் நம்ம பப்பாளி நாற்று வாங்கணும் இல்லையா, அங்கே காங்கேயம் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த டைமும் அந்த பிளானில் தாங்க போனோம். பட் அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போக வர வந்து நமக்கு அதிக டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருந்தது. சரி அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பி வந்துட்டோம். பார்க்கலாங்க வேறு எங்கேயாவது நாற்று பண்ணை வந்து தேடி பிடிச்சி தான் காய்கறி நாற்றெல்லாம் வாங்கணும். சரிங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேங்கிங் பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பிளான் இப்போ ரீசெண்டாக. ஏன்னா எனக்கு வந்து இதை பற்றி பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. நமக்கு ஃபார்மிங்க்கும் நம்ம இந்த மாதிரி கார்டன்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பட் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் கார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வேணும். நம்ம மற்றவங்கள ஐடியாஸ் கேட்குறத விட நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாற்று வாங்கலைங்க, கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அடுத்து வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. போன டைம் நம்ம வெங்காயம் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே அந்த சருகோடு இருந்துச்சுங்க. சரி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தோட்டம் ஓட்டினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு. என்னென்ன 1 மாதத்துக்கு தாங்க தாங்கும் இருக்கிற வெங்காயம், மீதியெல்லாம் விதை வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 60 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம 3 ஆரம்பிச்சிடலாம். வந்து நம்ம கோழி பார்த்திங்கன்னா பாதி வெங்காயத்தை விடல, டிராக்டர் ஷெட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். பட் பரவாயில்ல, ஓரளவுக்காவது நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா 4வது டைம் வெங்காயம் உண போகிறோம். லாஸ்ட் 2 டைமாக நம்ம விதை வெங்காயமும் வெளியில் வாங்கலைங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு இருக்கிறத வச்சே. அவ்வளோதான் டைம் க்ளீன் பண்ணி வச்சு ஒரு 15 கிலோ கிட்டே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஊனி விட்டுறலாம். அதாவது நம்ம எப்போ வெங்காயம்லாம் ஊனலான்னு பிளான் பண்ணமோ இத்தனை நாள் நம்ம ஊருக்கு மழையே வரலைங்க. இப்போ லைட்டாக மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மழை வந்துருச்சுன்னா காடு காஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஓட்டி தான் பார் கட்டி ஊன்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். மணி பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சருவில் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நேற்று என்னவோ சாயந்தரம் திருப்பூருக்கு அவார்டு வாங்க போகிறோன்னு கிளம்புனங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஷாப்பிங் ஆட்டம் பாட்டோன்னு ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட ஃபைனலாக நம்மளோட வேலைகளோடு இந்த நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நடவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என் கணவர் பார்த்திங்களா அப்படியே மழை வரவும் இந்த ஹேங்கிங் பாட்டை மாட்டி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது கரெக்டாக நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, பில்லருக்கு அதுக்கு மேட்ச் ஆகிடுச்சுங்க. நம்ம யதார்த்தமாக தான் வாங்கிட்டு வந்தோம். சரி வந்து நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.